இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் நந்தகுமார் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இப்போது ஒரு ஜனவரி, பிப்ரவரி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் திமுக தான் முந்திச்சு. கிட்டத்தட்ட 220, 230 போனாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக முந்துக்கிற மாதிரி சர்வேக்கெல்லாம் வருது பல்வேறு சேனலில். அது குறிப்பாக பார்த்தா சில சேனலை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இழுபறி அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது டிஎம்கேவை சொல்லுவாங்க எப்பயுமே தே ஆர் ஃபாதர் ஆஃப் நெரேட்டிவ்ஸ். நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல கிங் அவங்க. ஸோ அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். ஒரு பிப்ரவரி, மார்ச் பாதிக்கு வரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பயங்கரமாக 234க்கு மேலே சொல்லலை. ஆமாம், ஏன்னா தொகுதி இல்லை. இல்லைன்னா சொல்லி அப்படி சொன்னால் ரொம்ப பிரச்சனை ஆகி போயிருமேங்கிறனால அவங்க ரொம்ப இதாக பண்ணாங்க. நம்ம ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், இல்லை இவங்க நினைக்கிற அளவுக்குலாம் இது ஈஸியான களம் இல்லை. காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் உள்ளார வராரு. மக்கள்கிட்ட ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சினா மக்கள் போராடுவாங்களா அப்படி இப்படின்னு. ஏன்னா மக்கள் போராடுறதுக்கு நீங்கள் அனுமதிச்சா தானே. அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற போராட்டங்கள் நடந்துச்சு. காரணம் என்னென்னா, அவங்க அனுமதிச்சாங்க எல்லா போராட்டத்தையும். எந்த போராட்டத்தையும் அவங்க முடக்கலை. ஆனால் திமுக ஆட்சியில் ஐயா பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட்காரர் கேட்டாரா இல்லையா? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அறிவிச்சிட்டிங்களா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அப்போது நீங்கள் போராட வரவங்களை பூரா நசுக்கி வச்சுட்டு யாருமே போராடலன்னா எங்கள் எரிமலை எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன எரிமலையை பெட்ஷீட் போட்டு மூடிட முடியுமா? எரிமலை வெடிக்கத்தானுங்க செய்யும். அப்போ மக்கள் பூரா கொந்தளிப்பில் இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சுக்கிட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு கவலைக்குரியதாக இருக்குது. ஒரு டிஜிபியை போடுறதுக்கு நமக்கு இல்லை. அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை போடுறீங்க. அந்த பொறுப்பு டிஜிபி அவருக்கு சிக்கல் வருதுன்னு சொல்லிட்டு அவர் லீவில் போய் அவருக்கு பொறுப்புக்கு ஒரு பொறுப்பு போடுறீங்க. கஞ்சா புழக்கம் இன்றைக்கி எவ்வளோ இருக்குங்க. அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல பொருளை கடைக்கு போய் வாங்கணும்னா தொலாவனா கூட கிடைக்க மாட்டேங்குது இப்போ. ஆனால் கஞ்சா நீங்கள் எங்கே வேணால் வாங்கலாங்கிற அளவுக்கு நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருளாக மாறுது. கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிறது ஒரு கலாச்சாரமாக மாறுற அளவுக்கு மாறிட்டு இருக்குது. அவனுக்கு கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்கிறவனுக்கு 2 வயசு குழந்தைக்கும் 80 வயசு பாட்டிக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அரசாங்க ஊழியர்களுங்க எண்ணற்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு. பழைய ஓய்வூதியத்தை திட்டம் கொடுக்குறோன்னு ஐயா அவங்க போராட்டத்திலே போய் சொன்னார். ஆனால் புதுசாக நாங்கள் டாப்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டு கடைசியில் பழைய சிபிஎஸ்ஏ பரவாயில்லைங்கிற அளவுக்கு அதில் வேற பயங்கரமாக ஜெயிச்சிட்டோன்னு அந்த உறுப்பினர்களாக இருப்பாங்க பாருங்கள், அவங்கள பூரா வச்சுக்கிட்டு ஒரு விழா கொண்டாடி அரசாங்க ஊழியர்கள் அவ்வளோ கடுப்பில் இருக்கிறாங்க. தேர்தல் வரட்டுண்டு அவங்க ஒரு பேப்பரில் விளம்பரமே கொடுத்தாங்க. எங்கனால தான் நீங்கள் போன தடவை 43 சீட்டை ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த 43 சீட்டை போட்டு நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் எங்களுடைய நலன்களெல்லாம் உங்களுக்கு அக்கறை இருக்குது, நாங்கள் அடுத்த தேர்தலில் உங்களை எதிர்க்கட்சி தலைவராகவே ஆக்குறேன்னு சொல்லிட்டு எப்போ அந்த அரசாங்க ஊழியர்கள் போராட்டத்தும் போதே அது விளம்பரமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் எடுத்துங்க, அவங்க அடித்து உதச்சி கோர்ட் என்ன சொல்லிச்சு, போராடுறதுக்கு அனுமதி இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்களை ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. ஆமாம், போராட்டத்தை ஷிஃப்ட் பண்ண சொல்லிச்சு, போராட்டத்தை ஒடுக்க சொல்லலை. ஆனால் இவங்களை பூந்து அடித்து அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. டெல்டாவில் விவசாயிகள் ஏங்க டெல்டாவில் போன தடவை சீட்டை அள்ளி கொடுத்தாங்க திமுகக்கு. ஆனால் இந்த தடவை அந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் எத்தனையோ பயிர்கள் வயல்லே விளைஞ்சு போய் நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் யாருக்கிட்டையும் வாங்காமல் வச்சிருக்கிறதெல்லாம் அங்கங்கே முளைச்சி போச்சு. விவசாயிகள் எவ்வளோ ரத்த கண்ணீர் எடுத்துப்பாங்க. அது பத்தாத குறைக்கு ஐயா எடப்பாடியார் போய் தீபாவளிக்கு அடுத்த நாளே வேட்டி மடிச்சு கிடச்சி பத்திரிக்காரெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இவங்க உடனே டேமேஜ் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் அனுப்புனாங்க. அவர் போய் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு பெரிய பிரச்சனை கிளப்பிட்டு வந்தார். இல்லை எதுவுமே இல்லை, எல்லாம் போய் பேசுகிறாங்க, எந்த விவசாயம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு அப்போது அதை தான் இவர் பிரச்சாரத்திலையும் எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. டெல்டாக்காரன் சொன்னால் போதுமா, அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரிய வேண்டாமான்னு. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. போக்சோ வழக்குகள் எடுத்துக்கங்க, 7000 வழக்குகளுக்கு மேலே இருந்து அதுக்கு நாங்கள் 104 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுத்துருக்கோன்னு சமூக நலத்துறை அமைச்சர் பெருமையாக பேசுகிறீங்க. இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமா? அப்போ இத்தனை பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ போராட்டங்கள். நீங்கள் இன்னும் குறிப்பாக கவனிங்க ஜெயகிருஷ்ணன், நீங்கள் இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை சமூக ஆர்வலர்கள்,
எத்தனை வந்து அரசியல் இப்போ நலவாதிகள் மக்கள் நலன் சார்ந்தவர்கள் எத்தனை எங்கே சார் போயிட்டாங்க இப்போ அவங்கெல்லாம்? பல நடிகர்கள், எத்தனை நடிகர்கள் குரல், எவ்வளோ மக்கள் நலன் சார்ந்தவங்க, எவ்வளோ போலி போராளிகள் இருந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டில்? எத்தனை போலி போராளிகள் அந்த அதிமுக 5 வருஷத்துல நம்ம நித்தம் பார்த்துட்டு இருந்தோமா அவங்கள? இந்த 5 வருஷம் எங்கேயாவது பார்த்தீங்களா? திருப்பி அதிமுக ஆட்சியெல்லாம் வந்தால் திருப்பி இவங்கெல்லாம் வந்துருவாங்க. இப்போ வந்து என்னன்னாக்கா இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த கர்ணன் படத்தில், கண்டா வர சொல்லுங்க அவனை கையோட கூட்டி வாருங்கன்னு. அந்த மாதிரி இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இவங்க பூரா உயிர் தெழுவாங்க, எல்லாருமே உயிர் தெழுவாங்க. எல்லா போராளிகளையும், எல்லா சமூக நலவாதிகளையும், எல்லா மக்கள் நலவாதிகளையும் எல்லாத்தையும் நீங்கள் இனிமேல் நீங்கள் மேற்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அவங்கெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. எல்லாரும் உயிர் தெழுந்து வருவாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சா ஒருவேளை இவங்கெல்லாம் சேர்ந்து கலவரத்தை உண்டாக்குவதற்கான சாத்தியக்கூறும் கூட இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க போராடினதை நான் தப்பு சொல்லல. பிரச்சனை இருக்குதா போராடுங்க. திமுக ஆட்சி காலத்துல என்ன பிரச்சனையே இல்லையா? பாலாறும் தேனாரும் அப்படியே ஓடிட்டு இருக்கா. இப்போ நம்ம இவ்வளோ பட்டியலிடுறோமே, இன்னும் பட்டியலிட்டோம்னா நமக்கு இன்னும் அடிஷனல் பேப்பர் வேணும். அவன் அந்த அளவுக்கு இருக்குது எழுதுறதுக்கு. அப்போ நீங்கள் ஒரு போராளின்னா, ஒரு மக்கள் நலன் சார்ந்தவர்னா, இல்லை மக்களை பற்றி சிந்திக்கிறவர்னா, யார் ஆட்சியில் இருந்தால் என்ன சார் நீங்கள் போராடணுமா இல்லையா? இன்னைக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸுனுடைய இதுக்கு வந்து 9 பேர்த்துக்கு அந்த போலீஸ்காரங்களுக்கு பூரா மரண தண்டனை குதிச்சோன்னா ஆகா ஓகோன்றீங்களா? உங்களுக்கு காவல்துறை மரணங்கள் எத்தனை, லாக்அப் டெத் மரணங்கள் எத்தனை? அப்போ அந்த தண்டனை இதுக்கெல்லாம் கொடுக்கணும். அதை நம்ம அன்றைக்கி எதிர்த்தோம். அன்றைக்கி ஓடோடி கனிமொழி அம்மாவும் போனாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கிற அன்றைக்கி ஓடோடி போய் அங்கே உட்காந்து பார்த்துருந்தீங்க. ஏன் சார் இந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் நீங்கள் எங்கேயாவது போனீங்களா? எங்கேயாவது போன அன்னைக்கு கரோனா டைம், அப்போ கூட ஓடி போய் உட்காந்தீங்கல்ல? அப்போ அன்னைக்கு லாக்அப் டெத்து உங்களுக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு சக்கர சாவரங்களாம் ஏன் சார் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? சார் இப்போ வந்து போராட்டங்கள்னு சொல்லும் போது இப்போ பார்த்தீங்கன்னா பல 96, 2001 இதுவாக நிகழ்வு நம்ம பார்த்தோம். நம்ம அந்தந்த தொகுதிகளில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, சிட்டிங் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன், அப்பாவு, அப்புறம் வந்து சாக்கோட்டை அன்பழகன், அப்புறம் கதிரவன், இவங்க போனாலே மக்கள் வந்து போராட்டம் பண்ணுற சூழ்நிலை கேள்வியில் அள்ளி கேட்குறாங்க. இப்போது அது இல்லாமல் இப்போ வந்து சமூக வலைதளங்கள் இருக்குன்னா அதை வந்து பதிவு பண்ணி வேறு எல்லா சமூக வலைதளங்களும் பதிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த போராட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கா மக்களிடையே, அந்த சிட்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மத்தியில். இல்லை, மக்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாங்க, சில பேர் வந்து வெளிப்படையாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, சில பேர் வந்து அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதியாக இருக்காங்கங்கிறனால அவங்க எல்லாம் உங்களை சகிச்சுக்கிட்டு போகிறாங்கங்கிற அவசியம் இல்லை. அவங்க நமக்கு எப்போ வாய்ப்பு வருதோ வாக்களிக்கும் போதோ அப்போ நம்ம பண்ணிடுவோம். இல்லை நமக்கு வந்து ஒரு தருணம் சாதகமாக வரும்போது எல்லாருமே கிளர்ந்து எழுவாங்க. அதுதான் வந்து மக்களினுடைய மனோநிலை. ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், உங்களுடைய நோக்கம் என்னென்னா மக்களுக்காக நீங்கள் நலன் புரியணும். அப்போ நீங்கள் மக்களை வந்து நீங்கள் 5 அதாவது இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க, எல்லாம் மக்களை தேடி. அந்த ஒரு படத்தில் அந்த ஆர்யாவும் சந்தானமும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கடன் வாங்குறதுக்கு இந்த மொட்டை ராஜேந்திரன்ட்ட போவாங்க. பாஸ்கரன் நினைக்கிறேன் அந்த படம். அதில் வந்து நடப்பாங்க. அப்போ தான் அவர் ஆர்யா சொல்லுவார், விட்றா பார்த்துக்கலாம், திருப்பி பணம் வாங்குறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட நடந்தானடா ஆகணும்னு. அந்த மாதிரி இப்போ வாக்கு வாங்குற வரைக்கும் மக்கள்கிட்ட நடக்க வேண்டியது, காலில் உழுவ வேண்டியது, எல்லா வேலையும் பண்ண வேண்டியது. அடுத்த 5 வருஷம் மக்களை பற்றி கவலையப்படுறது இல்லை, மக்களை போட்டு நசுக்க வேண்டியது. அப்போ மக்களுடைய நலன் எங்கிருந்து பாதுகாக்கப்படுது? இது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அப்போ மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய இதே இந்த பிரதான 2 கட்சியிலையுமே நல்ல அரசியல்வாதிகளும் எம்எல்ஏக்களும் இருக்காங்க. அவங்க போனாவே எல்லா இடத்துலையும் வரவேற்கக்கூடிய எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க, மந்திரிமார்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் ஏன் சார் நீங்கள் வந்து தேர்தல் போய் நீங்கள் வந்து இவ்வளோ அல்லாட வேண்டியது இருக்குது? மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்களே நல்லது செஞ்சா. அப்போது நல்லது மக்களுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு பண்ணுறாங்க, உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் நேற்று அந்த கோட்டூருங்கிற இடங்க, கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் அந்த பொள்ளாச்சி ரோட்டில் மக்கள் போராடுறாங்க. எதுக்கு தெரியுங்களா? தேர்தலுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கறது வந்து பக்கத்து ஊர்லலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு காசு வரல, எங்களுக்கு கொடுக்கலன்னு போராடுறாங்க சார். இந்த மாதிரி மக்களும் இருக்கிறது வந்து எவ்வளோ வலியும் வேதனையமாக இருக்கும். ஒரு பக்கம் மக்கள் வந்து அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கக்கூடிய மக்களை பார்த்து சந்தோஷப்படுறேன். ஆனால் அதே சமயம் வாக்குக்கு பக்கத்து ஊரில் காசு கொடுத்துட்டா எனக்கு ஊருக்கு வந்து காசை கொடுக்கலான்னு ஒருத்தன் போய் போராடுறான்னா இந்த மக்களெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக எவ்வளோ ஒரு அறியாமையில் தள்ளியிருக்கீங்க. இதுதான் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இதுக்கு வேறு நம்ம தம்பட்டை அடிச்சுக்கணுமா? சார், இப்போ இந்த 2 பேர் திமுக அதிமுக இது இல்லாமல் இப்போது டிவிக்கு விஜயோட ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதாக தெரியுது. பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளம் இருந்தாலும் சரி, பொதுமக்கள்
பலரும் பார்த்துருக்கேன் நான். சிலரும் சொல்கிறாங்க, அதாவது வந்து சார் நம்ம இளைஞர் தான் சொன்னாங்கன்னு சொன்னால், இல்லை சார் ஒரு 50 வயது நிறைந்த அங்கிள்ஸ் கூட தாங்க சொல்கிறாங்க சார் டிவிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி அப்படி பேசுகிறாங்க. ஒருவேளை விஜயகாந்துக்கு ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ஒரு எழுச்சி இருந்துச்சு, இப்போ 2 பேரும் போர் அடிச்சிருச்சு, 3வது ஒருத்தர் ஓட்டு போடுவேன்னு. அதே மாதிரி இப்போது விஜய்க்கு அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் ஆகுதா? இல்லை, எப்பயுமே ஆளும் வர்க்கத்துக்கும் ஆண்ட வர்க்கத்துக்கும் எதிர்த்த மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நிறையா இருப்பாங்க. இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்தாச்சுப்பா, வேண்டாப்பா புது ஆள் வரட்டும்னா அது எப்பயுமே வந்து ஒரு 10%, 8 to 10-12% இருக்கும். ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து பிரதானமாக இருக்குது. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி ஒரு 10 to 15% நான் முதலே சொல்லியிருந்தேன். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அது 15 to 20% சொல்லியிருந்தேன். அது மைனஸ் ஆகலை. ஏன்னா இதை வந்து திமுக வந்து இது மைனஸ் ஆயிரும் போய் பிரச்சாரம் நிறையா பண்ணிருந்தாங்க. நான் அப்பயே சொன்னேன், இல்லை இது வந்து விஜய்க்கு மேலே அனுதாபம் ஏற்பட்டிருக்குது, அவரை போட்டு நெஸ்க பார்க்குறாங்க. விஜய்க்கு வந்து 10 to 15 இருந்தது, 15 to 20 வரைக்கும் போகிறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வரக்கூடிய அத்தனை கருத்து கணிப்புகளும் எடுத்து பாருங்கள், எல்லாருமே விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்கூடிய 15 to 20% வருது. அப்போ இந்த இது வந்து திமுக தான் முதல் தேர்தலில் 1900 அவங்க நின்ன தேர்தலில் வந்து ஃபஸ்ட்டு தேர்தலில் 15% வாங்கியிருந்தாங்க. அதை விட விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஜாஸ்தியாக வாங்குவாருன்னு நான் பார்க்குறேன். அப்போ இது வரைக்கும் அதிமுக அதிகமாக வாங்கி ஜெயிக்கிறாங்க 77. அதை தவிர மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது புதுசாக வந்த கட்சிகளை தவிர இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து பிரதானமாக வாக்கை எடுக்கிறாரு. அது சீட்டு எவ்வளோ வருங்கிறது $1 million கொஸ்டின். எந்த இடத்துலையுமே சீட்டு வந்து பிரதானமாக அவங்க கணிக்கலை. ஏன்னா அது சீட்டை அடுத்தவங்களை ஈ கேன் பி அ கிங் மேக்கர் இன் திஸ் எலெக்ஷன், அதுதான் எல்லா சர்வேக்களும் சொல்லுது. அப்போ அவர் கிங் ஆகணும்னா இன்னும் காலம் பிடிக்கும். அப்போ இவர் வாங்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் தான் இன்றைக்கி ஆட்டமே. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைச்சு போட்டது. நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த பிப்ரவரிக்கு முன்னாடி வந்ததுக்கும் மார்ச்சுக்கு எண்டுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் ஏன் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னா, அதிகமான வாக்கை வந்து விஜய் அவர்கள் வந்து திமுகலேருந்து பிரிக்கிறார். சிறுபான்மை ஓட்டு எப்படி சார்? சிறுபான்மையினர் ஓட்டு இவர் வந்து என்ன பண்ணார், ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவர் வந்து ஒரு வகையில் கவர் பண்ணுறாரு. விஜய் வந்து செமையாக ஒரு ஸ்டெண்ட் போட்டார், திருச்சி கிழக்கில் போட்டுட்டு அந்த மண்டி போட்டே வந்து போய் பண்ணி அவர் அந்த காங்கிரஸை தான் சொன்னார் பாருங்க. வேணா காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில சுயநலவாதி காங்கிரஸ் தலைவர்கள் வேணா திமுக பக்கம் உண்மையான காங்கிரஸ்காரங்க ஏன் பக்கத்தில் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வேணா இந்த மாதிரி வந்து போதகர்களை வந்து நீங்கள் உங்கள் பக்கம் வந்து நீங்கள் சாய்க்கலாம், ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் பூரா ஏன் பக்கம் இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது அடிச்சிட்டார். அப்போ அவர் ஸ்டாலின் ஐயா செஞ்சது வந்து விஜய் அவர்கள் இந்த கடைசியாக செஞ்சது வந்து அவருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது அதுக்கு இல்லாமல் வந்து அவர் கோயிலுக்கும் போகிறார், கோயிலும் வந்தார், மசூதியும் போகிறார். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஸ்டாலின் ஐயா எங்கே போகிறாங்களா? எங்கேயுமே இது பண்ணுவாங்க. ஒரு அம்மா வந்துங்க அந்த கருப்பும் போட்டு எழுத்தாங்களா, அந்த வீடியோலாம் வைரலாக இருக்குது பாருங்கள். ஒரு இவங்க வந்து நாங்கள் பெண் உரிமை மகளிர் உரிமையை காக்கிறோம், நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், அதில் வேறு விளம்பரம் வர எல்லாம் மகளிர் மகளிர் மகளிர். ஒரு அதே மகளிர் தான் ஒரு அம்மா வந்து அந்த அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குற காலில் விழுந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க, தள்ளி விடுறாருங்க. அந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் அந்த முகத்தினுடைய இதெல்லாம் பார்த்தீங்களா, அவ்வளோ அருவருக்கிறாரு அந்த பெண்கிட்ட இது பண்ணுறதுக்கு. இதாங்க நீங்கள் காக்கக்கூடிய ஒரு பெண்ணுரிமை, இதான் நீங்கள் மகளிருக்கு காமிக்கக்கூடிய ஒரு சமத்துவம் இதா? ஐயோ, இது ரொம்பவே அது வந்து பெரிய வைரலாகி அது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் அதில். அப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதானமாக இளைஞர்களுடைய வாக்கு, பெண்களினுடைய வாக்கு, மைனாரிட்டியினுடைய வாக்கு, SC/ST வாக்கு, இதை பூரா நாங்கள் தான் வச்சுருக்கோன்னு சொல்கிறது திமுக. அப்போ விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு அதிகமாக திமுகவை தான் இங்கே டேமேஜ் பண்ணுது. இது அதிமுகவுக்கு சாதகமாக முடியுது. இது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி சர்வேக்கள் வந்து அதை நம்பர் மூலியமாக இன்றைக்கி வெளியே கொண்டு வராங்கன்னு தான் நான் பார்க்குறேன். சார், இப்போது இந்த சில இடங்களில் இப்போ வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சசிகலா அவங்க கட்சி அதுவும் கூட சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் பண்ணுது, நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க, வாக்குகளை சேகரிப்பு பண்ணுறாங்க. நாம் தமிழர் அவங்களும் சில இடங்கள்லாம் இருக்கான்றாங்க. அது மாதிரி சில இடங்களில் பார்க்கும்போது அதிமுகவும் திமுகவும் சில தொகுதியில் 3வது இடத்தை கூட பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது நமக்கு வந்தால் தான் தெரியும். நீங்கள் நாம் தமிழர் கட்சியையும் நீங்கள் சசிகலாவையும் கம்பேர் பண்ணுறதே நான் தப்புன்னு பார்க்குறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சிங்கிறவங்க தொடர்ந்து சமூகத்தில் அரசியல் ரீதியிலையும் சமூக ரீதியிலையும் தொடர்ந்து களப்பணி செஞ்சுட்டு தொடர்ந்த போராட்டத்தை, நீடித்த போராட்டத்தில் ஒரு கொள்கையின் அடிப்படையில் அவங்க செஞ்சுட்டு வராங்க. 2016 பொது தேர்தலிருந்து அவங்க ஆரம்பித்து கட்சி முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டால் கூட இது 5வது பொது தேர்தல் அவங்க சந்திக்கிறது. 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், இது 3வது சட்டமன்றம். 1.1லிருந்து படிப்படியாக மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று 8.22% போன பாராளுமன்ற தேர்தலில்
அப்போ ஆனால் இதே வந்து நீங்கள் அம்மையார் சசிகலாவை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவர் அடுத்த ஜனவரி மாதம் 2027 வரைக்கும் அவர் தனிப்பட்ட போட்டியாளராக தேர்தலில் போட்டி போட முடியாது. ஏன்னா அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவருங்கிறனால. அப்போ இன்னைக்கு அம்மையார் சசிகலா வந்து அதுவும் 234 சீட்டில் நிற்கிறாங்களா? இல்லை, வெறும் 120 சீட்டில் நிற்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் 38 சீட்டு, மீதி இருக்கிறது அவங்க. அப்போ இவங்களுடைய பிரதான நோக்கம் என்ன ஜெயகிருஷ்ணன்? அதிமுக ஓட்டுகளை குறைக்க வேண்டும். அதிமுகவை தோக்கடிக்கணும்னா யாரை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க? திமுகவை. அப்போ நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்கிறது அந்த சமூக மக்களே பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து இல்லை நான் வந்து ஒரு அக்காவனுடைய ஆட்சி, ஏன்னா அவங்க சொல்லுவாங்களே அக்கா ஆட்சி, அக்காவனுடைய ஆட்சி அமைக்கிற மாதிரி தான் நீங்கள் 234 நீங்கள் இந்த கூட்டணி போட்டி போட்டிங்கன்னா அது நியாயமானது. நீங்கள் வெறும் 120 சீட்டு மட்டும், அதுவும் வந்து இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை இவர் டேமேஜ் பண்ணுறதுக்கு இங்கே கேண்டிடேட்டு, அங்கே சவுத்தில் வந்து அதிமுக கேண்டிடேட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேண்டிடேட்னா உங்கள் நோக்கம் என்ன? அப்போ உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சாதிய வாக்கு இருக்குதுன்னா அந்த சாதிய வாக்கு இருக்கிறவங்க பூராமே அந்த நீங்கள் சாதி தலைவரும் இல்லை. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்கிறத பார்ப்பாங்கல்ல. அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த அதிமுகவுக்கு சாதகமாக மாறக்கூடியது நான் பல இடத்துல சொன்ன கருத்துமே என்னென்னா, ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கிட்ட போயிருந்தாருன்னா கூட அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போய் சேர்ந்தாரு பாருங்க, அது வந்து பெரிய அளவுக்கு அதிமுக காரங்களை வந்து அதிமுக கூட ஒன்றிணைச்சது. புரியுது. அதே மாதிரி சசிகலா அம்மையார் அமமுக மாதிரி அவர் தனியாக நின்று போட்டி போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. அவங்க வந்து வெறும் அதிமுகவை மட்டும் போட்டி தோக்கடிக்கணும்னு, ஏன்னா இது 2021 தேர்தலுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க அம்மையார். அன்னைக்கே நீங்கள் தேர்தல் பணி இப்போ செஞ்சுருக்கலாம். 24 வந்துச்சு, அன்னைக்கும் தேர்தல் பணி செஞ்சுருக்கலாம். செஞ்சீங்களா? அப்போ இன்னைக்கு நீங்கள் போய் தேர்தல் களமாடுறீங்கன்னா இன்னைக்கு தான் எடப்பாடியார் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதா? இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு பசுமரத்தானியாக உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் மனசுலையும் எண்ணங்கள்லையும் இருந்திருக்கும். ஏன் அன்னைக்கு நீங்கள் போட்டி போடல? எதனால் போட்டி போடல? கண்டிப்பாக. அப்போ இந்த 2 பேரும் செய்த செயல்கள் அதிமுகவை வலுப்படுத்தியிருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக. இப்போ இவங்க வந்து நான் அதிமுகவை பாதிக்கப்படணும்னு செஞ்ச செயல்கள் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதிமுகவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். சார், இப்போ இன்னொரு விஷயம், இந்து கூட்டணியில் முதல்ல வந்து இந்தி கூட்டணி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜெல்லாகாமல் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. விசிகாவுக்கும் தேமுதிகாவுக்கும் பிரச்சனை, அது இல்லாமல் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள பிரச்சனை, அவங்க மேலே இவங்க ஏற மாட்டேங்க, இவங்க மேலே அவங்க ஏற மாட்டேங்கிறாங்க போன்ற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து தேமுதிகாவை விட்டுட்டீங்க. அதை தேமுதிகாவும் விசிகாவும் சொன்னேன், தேமுதிகாவும் விசிகாவும் பிரச்சனை சொன்னாங்க எனக்கு. அதனால் ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க. இப்போ திருமாவளவனே போயிட்டு நான் தான் 10 சீட்டு வாங்கி கொடுத்தேன் பிரேமலதாக்கும் போன்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. அவர் மேடை மேலே அவமானப்படுத்தப்பட்டாருன்னு விசிகாவுக்கு ஒரு பெரிய மனக்குறைகளாக இருக்குது. ஸோ ஜெல்லாகாமல் இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் பேர நேற்று தான் சொல்லியிருக்காரு, பொன்னேரி போன்ற பிரச்சாரங்களை சொல்லவே இல்லை, செல்வ பெருந்தகை கூப்பிடவே இல்லை, அதுக்கு அவர் ஏதோ போலியான காரணங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஜெல்லாகாத கூட்டணி, இதனால் வந்து அடிமட்ட மக்கள் வந்து தொண்டர்கள் வந்து வாக்களிப்பது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? கட்டாயமாக. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது, இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தது எங்களுடைய பலமே கூட்டணி தான் அப்படிங்கிறது. கூட்டணி தான் எங்களுடைய பலம். டெய்லி காலையில் வந்துருச்சோடனே பார்த்தீங்கன்னா பல்லு விளக்குற மாதிரி அவங்க டெய்லி நாங்கள் எங்கள் கூட்டணி இன்டாக்டில் இருக்குன்னு சொல்லாத நாள் கிடையாது. ஆனால் இப்போது நீங்கள் இண்டி கூட்டணின்னு சொன்னீங்க, தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணியே கிடையாது. ஆமாம், இங்கே வந்து எஸ்பிஏ. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இண்டி கூட்டணிங்கிறது இங்கே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எது வந்து அவங்களுடைய பலமோ அது இன்னைக்கு பலகீனமாக மாறிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து 2-3 மாதமாக திமுக கண்ணில் விரல விட்டு இந்த தண்ணி காமிச்சாம்பா அப்படின்பாங்க பாருங்க, அந்த மாதிரி காங்கிரஸ் அவங்களுக்கு தண்ணி காமிச்சது. கண்ணி காமிச்சு 18 சீட்டுக்குள்ளார அவங்களை சுருக்கிடலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, 28 சீட்டு ஒரு ராஜ்யசபாவை வந்து அவங்க வாங்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க காங்கிரஸ் வெளியே போயிட்டா என்ன பண்ணுறங்கிற ஒரு பதட்டத்தில் அதிமுகவையும் நம்ம சேதாரப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தேமுதிகவை கூட்டிகிட்டு வரலான்ட்டு கூட்டு வந்துட்டாங்க. அவங்க 2021 வெறும் 2 லட்சம் வாக்கு, 0.43%. 2024 அதிமுகவோட கூட்டணியில் இல்லைன்னா அவங்க அவ்வளோதான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்த கட்சியை கூட்டிகிட்டு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, 10 எம்எல்ஏ சீட்டு. இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அம்மையார் பிரேமலதா ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க அப்போ இவங்களுக்கு கொடுத்த சீட்டுக்கு இந்த காங்கிரஸ் சொன்னீங்க பாருங்க, இப்போ மனோ தங்கராஜ் அவர்கள் மேடையில் பொன்னாடை போட்டு வந்தார். அந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ அவரே மனோ தங்கராஜ் போட்டிருக்காரு. அதாவது ஒரு சால்வ போடுற மாதிரி சில பேர் அது ஏஐன்னு சொல்கிறாங்க, உண்மையே கிடையாதுன்றாங்க. அது ஒரு 10 தடவை கூட போட்டுட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரு மேடையில் பொதுமக்கள் முன்னாடி ஒரு போட வர்றவரை வந்து நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மதிக்காமல் போகிறீங்க. அதுக்கப்புறம் அவர் 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்க நிற்கிறாங்க.
இடதுகை பக்கம் திமுக காரருக்கு அந்த சைடு ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. இவரை தள்ளி விட்டு அந்த பெண்மணி இங்கே வந்து பக்கத்தில் நிற்க சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு திமுகவை வந்து அவர் வெறுக்கிறாருங்கிறது நமக்கு இந்த காணொலியிலேருந்தே பார்க்க முடியும். இப்போ மனோ தங்கராஜ் அவருக்குன்னு தெரியாத ஆளாக இருப்பாரா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வேற யாராவது வந்து திமுக உறுப்பினர்கள், அடிப்படை உறுப்பினர்கள்லாம் தெரியாது, யாருன்னே தெரியாது. மனோ தங்கராஜ் அமைச்சராக இருந்தவர், தெரியாத அவரை? ஆமாம். அப்போ அந்த மாவட்டங்கள் பூரா காங்கிரஸும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாவில் உங்களுக்கு எப்படி அவர் தெரியாமல் போயிடும்? தெரிஞ்சு அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து சேதாரப்படுத்துறீங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய, அதாவது வந்து சொல்லுவாங்க பாருங்கள், இவர் பீகாரில் போய் பீகாரை வந்து டேமேஜ் பண்ணார், அது மாதிரி வரலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து திமுகவை இங்கே வந்து டேமேஜ் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு இந்த சிக்கல். அதே மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான புள்ளியை குறிப்பிட்டீங்க. இவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது செல்வப்பெருந்தை அவர்கள் என்னங்க டிரான்ஸ்லேஷன் அது? அவர் ட்ரம்ப்பை பற்றியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பற்றியும் பேசும்போது அவர் இங்கே இருக்கக்கூடிய மோடியை பற்றியும் இந்திய மாநிலங்களை பற்றி பேசிட்டு இருக்கார். நல்லா பண்ணுவாங்கன்ட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சரி, அது கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு பதட்டத்தில் தப்பாக பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவரை வந்து அந்த மீட்டிங் என்ன காரணத்தில் அவங்க அண்ணாமலை சொல்கிற மாதிரி இவரை வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, இல்லை வந்து இவராக போக வேண்டாம், நமக்கு வந்து போனால் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க, நமக்கு தப்பாக பண்ணிட்டா இன்னும் பிரச்சனை எதுக்குன்னு விட்டாரான்னு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன காரணம் என்ன ஜெயகிருஷ்ணன்? இன்கம் டேக்ஸ் வருது, அது வருது, இது வருது, என்னை ரைடை போட்டு நசுக்கிறாங்க, பிடிக்கிறாங்கன்ட்டு. கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. இவர் சொல்கிறாருன்னு வச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு வேற. ஏங்க என்னங்க ஒரு அநியாயம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா, தகவல் தெரிஞ்சுக்கிறேன்னா நேரம் ஆகும். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி நொடி பொழுதில் வந்து செல்வப்பெருந்தை அவருக்கு வீட்டுக்கு ஐடி ரைடு போனாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஆமாம். அப்போ அதை கூட தெரிஞ்சுக்காம செல்வப்பெருந்தை அவர்கள் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே நீங்கள் இவ்வளோ போய் பேசுகிறீங்களே, அப்போ நம்மளுடைய முதல்வரனுடைய ஆளுமை திறன் கேள்விக்குள்ளாக்கப்படாதா இந்த இடத்துல? அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை ஏற்படுத்தணும் அவங்க கொஞ்ச நாச்சுக்கு சிந்திக்க வேண்டாமா ஜெயகிருஷ்ணன்? கண்டிப்பாக. அப்போ யார் என்ன சொன்னாலும் அதை வச்சு பேசிடுறதா? அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பெருத்த பின்னடைவு. அடுத்தது நீங்கள் தேமுதிகவுக்கு வாங்க. விஜயகாந்த் இல்லை, நான் இதை என்னைக்கு வந்து அம்மையார் பிரேமலதா அந்த கூட்டணிக்கு போனாங்களோ அன்றைக்கே நான் டிவி விவாதத்தில் சொன்னேன், இல்லை ஐயா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் பூரா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணார். கூட்டணி கூட அதிமுக கூட வச்சார். ஆமாம். அதுக்கப்புறம் அதிமுக கூட பிணக்கு ஏற்பட்டதுக்கப்புறம் ஐயா 2016 பழம் நழுவி பாலில் விழுவ போகுதுன்னாரு. ஆனால் அவர் வந்து மக்கள் நல கூட்டணி கூட தான் போனாரே ஒழியா அங்கே போகல. அப்போ ஐயா விஜயகாந்தனுடைய நோக்கமே என்ன? திமுகவை எந்த காலத்திலையும் ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது அவருடைய குறிக்கோள். கட்சி ஆரம்பிச்சிலிருந்து தோக்க வரைக்கும். இன்னைக்கு பல பேர் தீய சக்தி திமுகன்னு சொன்னால் கூட விஜயகாந்த் அவர்கள் பல இடத்துல பதிவு செஞ்சுருக்கார். அப்போது ஒரு மனைவியினுடைய தலையாய கடமை என்னவாக இருக்கணும்? ஒரு கணவனுடைய குறிக்கோளை நிறைவேற்றுறது. அதே மாதிரி கணவனுடைய எண்ணம் மனைவியினுடைய குறிக்கோளை நிறைவேறது. அப்போ இந்த இடத்துல அம்மையார் பிரேமலதா அவர்கள் ஐயா விஜயகாந்தனுடைய குறிக்கோளை தலைமேற்கொண்டு சிறமேற்கொண்டு அவர் வெளியிருந்து செஞ்சதை அம்மையார் பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளார போய் செய்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் ஐயா ஸ்டாலின் அவர்களை வச்சுட்டு பேசுனாங்க பார்த்தீங்களா? என்னங்க சொல்ல முடியும் நீங்கள் அண்ணனை பற்றி? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் அதிகமாச்சுன்னு பேசலாம், பாலியல் குற்றங்கள் அதிகமாக, இதை தவிர வேறு என்ன இருக்குது? நான் கேட்குறேன், இதை தவிர வேறு என்னங்க வேணும்? இன்றைக்கி நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதுமா? அவங்களுக்கு வந்து இந்த சமூக குற்றங்கள்லேருந்து பாதுகாப்பு வேண்டாமா? இல்லை அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் நமக்கு பசங்க பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணுமா? இல்லை இந்த கஞ்சாக்கு போய் அடிமையாகக்கூடியது, இதை எவ்வளோ குடும்பத்தை பாதிக்கக்கூடியது? அப்போ இந்த ரெண்டுக்காகவுமே வந்து நீங்கள் வந்து திமுகவை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாய நிர்பந்தத்தில் இருக்கமா இல்லையா? அப்போ கஞ்சா பிரச்சனை சாதாரண பிரச்சனையா? கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிறது ஒரு கலாச்சாரமாக உருவெடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அவனுக்கு இந்த போதையினால் 2 வயசு குழந்தைக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, 80 வயசு பாட்டிக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ஜெயகிருஷ்ணன். அப்போ எவ்வளோ தூரம் சமூக சீர்கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இதை தவிர நீங்கள் என்னங்க சொல்ல முடியுங்கும் போது அம்மையார் பிரேமலதா தெரிஞ்சே தானே குண்டு வைக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பண்ணலாம் கரெக்டாக வருதுன்னு வேற சொன்னாங்க அதே மீட்டிங்க. அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்று வந்தாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சே தானே குண்டு வச்சு. நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஐயா விஜயகாந்த் அவர்கள் வெளியிருந்து செஞ்ச வேலையை சுலபமாக செய்யணுங்கிறதுக்காக அம்மையார் பிரேமலதா அவர்கள் உள்ளார போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இவங்களுக்கு இந்த 10 சீட்டு கொடுத்தனால நசுக்கப்பட்டதெல்லாம் யார்? சிபிஐ, சிபிஎம், விசிகே, இது ஐயாவுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்குன்னு 3 கமலஹாசன் அவர்கள் 3 சீட்டு, 1 சீட்டு உங்கள் சின்னத்தில் நின்றுனாங்க. கடைசியில் 4 சீட்டும் திமுக. ஆமாம். ஐயா சண்முகம் அவர்கள் நான் வரலாறுலேயே யாருக்கு நாங்கள் கையெழுத்து போட்டதில் போன தடவை போட்டு இந்த தடவை 10க்கு குறையாமல் வாங்குவோன்னாரு. வரலாறு புது வரலாறு படைச்சிருக்காங்க 5. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூரில் பேசும்போது சிந்தாமல் செதறாமல் நம்மளுடைய வாக்கு 125 வாக்கு போய் சேரணும்,
4 வாக்கில் 1 வாக்கு நம்ம அந்த சமூகத்தை சொல்றாரு. ஆமாம், சிந்தாம செதறாம விழுகணும். அப்போ அவங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு டபுள் டிஜிட்னாலும் அதிக டபுள் டிஜிட் எதிர்பார்த்தாங்க. அவங்கள 8க்குள்ளார சுருக்கிட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் போட்டு நசுக்கப்பட்டதுக்கு காரணம் யாருன்னா அம்மையார் பிரேமலதா அவர்களுடைய கட்சி. அப்போ இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சியை விட அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அதிகம். அப்போ இதுதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர வர இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தெடுக்கடுப்பில் எதிரொலிக்குதுன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் பேட்டியில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஜெயகிருஷ்ணன். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.